நம்முடைய இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ மிஷனரி யார் தெரியுமா? ஜனாதிபதி விருது பெற்ற, அதாவது மருத்துவ சேவைக்காக ஜனாதிபதி விருது பெற்ற ஐடாஸ் கட்டர் அவங்க தான். அவங்க வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை தோற்றுவிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ரொம்ப சுகமாக வாழ்ந்த ஒரு இளம்பெண் தான் இந்த ஐடா. ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க இந்தியா வந்திருந்தாங்க. அவங்க அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க. திடீர்னு வேணும் மிஷின் பங்களால் அவங்க இருந்தாங்க. அந்த இரவு ஒரு அமைதியான இரவு. விளக்கின் வெளிச்சத்தில் அவங்க ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கதவை தட்டுற சத்தம். வெளியே போய் பார்த்தாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு அப்பா நின்றுருந்தார். அவங்க கேட்டாங்க, அம்மா, என் மக பிரசவ வேதனையில் இருக்கா, தயவுசெய்து வந்து உதவி செய்யுங்க மிஸ்ஸி அம்மா அப்படின்னு கெஞ்சினார். ஐடா சொன்னாங்க, நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர், அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த முஸ்லீம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆண் மருத்துவர் பார்க்குறதுக்கு பதிலாக அவர் செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கதவு தட்டுறது. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தயவுசெய்து வந்து பாருங்க என்றார். அதே மாதிரி அதே பதில், அதே மறுப்பு. அவரும் சோகமாக திரும்பி போயிட்டார். 3வது முறை இன்னொரு மனிதர், அவருக்கும் இதே நிலை தான். அந்த இரவு பார்த்தீங்கன்னா ஐடாவுக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்கும் போது 3 சவ ஊர்வலங்கள் போச்சு. அப்போது தான் தெரிஞ்சு அவளுக்கு அந்த 3 பேரோட மனைவிகளும் உயிரிழந்துட்டாங்க. அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு இரவு ஐடாவுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிடுச்சு. பெண்களுக்கு பெண் மருத்துவர் தான் வேணுங்கிற முடிவை அவங்க எடுத்தாங்க. உடனடியாக அவங்க அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படித்து திரும்பி வந்து ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வேலூர், உலக புகழ்பெற்ற மருத்துவமனை. ஐடாவுக்கு தேவன் நேராகவே வந்து பேசலை, ஒரே ஒரு காட்சி மட்டும்தான், ஒரு சம்பவம் தான், அதுதான் அவங்கள செயல்பட வச்சுது. இன்றைக்கும் நாமும் பார்க்குறோம், ஆம்புலன்ஸை பார்க்குறோம், கஷ்டப்படுற மக்களை பார்க்குறோம், உதவி தேவைப்படுறவர்களை பார்க்குறோம். அது சாதாரண காட்சி அல்ல, அது ஒரு அழைப்பு, அது உங்களுக்கான ஒரு அழைப்பு. நீ எதாவது செய் அப்படின்னு தேவனுடைய ஒரு அழைப்பு. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம ஐடாவை போல செயல்பட்டால் நம்முடைய இந்திய திருநாடு நிச்சயமாகவே கிறிஸ்துவ சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.